மீண்டும் நம்ம வாழ்க்கை தொடங்க போது கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சொந்த நாடு இந்தியாவுக்கு திரும்பணும் போகும்போது மறுவாட்ட விமான நிலையத்தை வச்சு ஜெகதீஸ்வரனை கடுமையா தாக்கி அந்த அதிகாரியை கைது பண்ணிட்டாங்க. எதுக்காக கைது பண்ணாங்கன்னா, ஜெகதீஸ்வரனுக்கு உக்ரைன் மொழியும் தெரியும், ரஷ்யா மொழியும் தெரியும். ஜெகதீஸ்வரன் உக்ரைன்ல படிச்ச ஒரே காரணத்துக்காண்டி அவரை கடுமையாகவும் மீண்டும் தாக்கி அவர் மேல பொய்யான வழக்கு, கிரிமினல் வழக்கை போட்டு அவரை அடிச்ச அடியில அவர் கோமா நிலைமைக்கு போகிற லெவல்ல இருக்காருன்னு அவங்க மனைவியான யாமினி சொல்றாங்க. இப்போ என்னன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்க போர்ல ஒரு இந்திய மாணவன் பாதிக்கப்பட்டிருக்கிறதே இங்க கேள்வி. வந்திருக்கிற ஒரு உக்ரைன் மாணவனோ ஒரு ரஷ்யா மாணவனோ அந்த நாட்டை சேர்ந்தவனோ இருந்தாலும் பரவாயில்ல, ரஷ்யா மொழி தெரிஞ்ச ஒரு காரணத்துக்காண்டி ஜெகதீஸ்வரனுக்கு இந்த கொடுமை நேர்ந்திருக்குது. இந்தியாவில் இருந்து படிக்க போற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பயத்தை உண்டு பண்ணும். குற்றம் அறியாத ஜெகதீஸ்வரர் உயிருக்கு ஆபத்தான நிலையில ரஷ்யாவில் இருக்காரு. கண்டிப்பா பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கட்டும், ரஷ்யாவின் இந்திய தூதரவா இருக்கட்டும், இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் நல்ல ஒரு நட்பான நாடா இருக்கு. கண்டிப்பா இந்த இதை நாங்கள் மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். எல்லா தமிழர்கள் சார்பாக நான் கேட்குறேன், அவர் கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு திரும்ப வரணும். ஏன்னா அவங்க மனைவி பிள்ளை கண்ணீரோடு அழுகுறாங்க. அவங்க